ராஷ்ட்ரிய ஸ்வயம்சேவ சங்கத்தினுடைய வளர்ச்சியில் இந்த ஆண்டு ஒரு முக்கிய பங்கு பெறுகிறது. காரணம், சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா. இதையொட்டி அகில பாரத செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது ஹரியானா மாநிலத்தில் சம்மால்கா அப்படின்ற ஒரு ஊரில் நடந்தது. இந்த பைட்டக்கில் நாடு முழுக்க ஒரு பெரிய ஹிந்து எழுச்சியானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய முடிஞ்சுது, உணர முடிஞ்சுது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண இடம் மாதவ சிருஷ்டி அறக்கட்டளை நடத்தக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. அங்கே தான் இது நடந்தது. நம்முடைய சங்கத்தினுடைய அகில பாரத தலைவர் பரம பூஜனீய சரசங்க சாலக் ஸ்ரீ மோகன்ஜி பாகவத் அவங்களுடைய முன்னிலையில் அகில பாரத பொதுச் செயலாளர் மானனீய சர்க்காரிவாக் அப்படி சொல்லுவோம், மானனீய தத்தாஜி அவங்களுடைய தலைமையில் அந்த இது நடந்தது. நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் நாடு முழுவதும் நம்முடைய சமுதாயம், மக்கள், நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட சேவை புரிந்த பல நல்ல ஆன்மாக்கள் அவங்கெல்லாம் காலமாயிருக்காங்க. ஸோ அப்படி இறைவனடி சேர்ந்த பெரியவங்களுக்காக சிரத்தாஞ்சலி நிகழ்ச்சி செய்யப்பட்டது. நாடு முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் இது காலமான அவங்களுடைய பட்டியல் அப்போ அவங்களுக்காக சிரத்தாஞ்சலி செலுத்தப்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஆண்டில் சங்கத்தினுடைய வளர்ச்சி, இயக்க ரீதியான வளர்ச்சி, ஆர்கனைசேஷனல் குரோத், அதை பற்றி அறிக்கையெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த அறிக்கைப்படி இன்றைக்கி நாடு முழுவதும் 88,949 இடங்களில் தினசரி ஷாக்கா நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வாரந்தோறும் அதை மிலன் அப்படி சொல்கிறோம். 32,600 இடங்களில் இந்த மிலன் நடந்து கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு தடவை சங்கம் கட்டாயம் வளரணும், நான் அதில் என்னை ஈடுபடுத்தி கொள்கிறேன் அப்படின்ற பெரியவங்க, படித்தவர்கள் அவங்களாம் அதில் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட மண்டலின்னு பேர் 13,625 இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக 1,34,770 இடங்களில் சங்கத்தினுடைய இயக்க பணியானது ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரியாக இருக்கலாம், வார கூடுதலாக இருக்கலாம், மாத கூடுதலாம் அப்படி இருக்குது. இந்த 100ஆண்டு விழா ஒட்டி சென்ற ஆண்டே நம்ம சங்கத்தில் முடிவு பண்ணிருந்தோம், ஒரு சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். அதை சங்க ஸ்வயம்சேவக் அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க அதையெல்லாம் கடைபிடிக்கணும். அதன் மூலமாக ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். அப்படிப்பட்ட சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்காக ஒரு 7 விதமான திட்டங்கள் நம்ம வகுத்திருக்கிறோம். 7 ஆக்ஷன் பிளான் அப்படி சொல்கிறோம். அதில் முதலாவதாக சங்கத்தை சேர்ந்த சங்க ஸ்வயம்சேவக் முழு யூனிஃபார்ம் போட்டுட்டு விஜயதசமி அன்னைக்கு, போன விஜயதசமியில் ஒன்று சேரணும், இயக்கத்தினுடைய சக்தி வெளிப்படணும் என்ற முறையில் நடந்தது. நாடு முழுக்க 32,45,141 பூர்ண கணவேஷ் முழு சீருடை அணிந்த ஸ்வயம்சேவக் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக இந்த கிரக சம்பர்க்க அப்படி சொல்கிறாங்க. சங்கத்தினுடைய கொள்கை, சங்கத்தினுடைய வளர்ச்சி, சங்க வளர்ச்சியினால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், சங்க நாடு முழுக்க செய்து கொண்டிருக்கின்ற சேவை பணிகள், இது எல்லாம் பரவல நாடு முழுக்க எல்லாத்துக்கும் போய் சேரணும். அதுக்காக வீட்டு தொடர்பு ஒன்று நம்ம பண்ணணும். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சங்க காரியகர்த்தர்கள் ஏறி அவங்கள்ட்ட சங்கத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி 10 கோடி வீடுகள் தொடர்பு செய்யப்பட்டது. 3,90,000 கிராமங்கள் இந்த வீட்டு தொடர்பில் வந்தது. அடுத்ததாக ஹிந்து மாநாடு,
ஹிந்து சம்மேளன் அப்படி சொல்கிறோம். எல்லா நாட்டுடைய எல்லா பகுதிகள்லேயும் கண்ட அளவில், பஞ்சாயத்து யூனியன் அளவில், மண்டல அளவில், நாம் இந்த பஸ்தி அளவில் மாநாடு நடத்தணும் அப்படி முடிவு பண்ணி 3.5 கோடி பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. 23,140 மாநாடுகள் கலந்துக்கிட்டது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்க, இந்த மாநாட்டில் நல்ல படித்தவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, கிராமத்து மக்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள், மலைவாழ் மக்கள், அப்படி பல தரத்தை சேர்ந்தவங்க இந்த மாநாட்டில் ஆர்வத்தோடு பங்கு பெற்றாங்க. நான் கூட சில மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். நாடு முழுக்க என்ன ஒரு காட்சி கிடச்சதுன்னா, இந்த மாநாடுகளில் பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற விவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அப்படி உதாரணமாக நாடு முழுக்க நடந்தது. ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடு முழுக்க இந்த மாநாடு நடந்தது. வடகிழக்கு மாநிலங்கள் அங்கே கிறிஸ்தவ ஜனத்தொகை அதிகம், மதமாற்றம் அங்கே அதிகம் நடந்துகிட்டு இருக்குது. நம்முடைய ஷாக்கா ஆரம்பிக்கிறது கூட அந்த மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு பெரிய மாற்றம் அந்த வடகிழக்கு மாநிலங்களில் நடந்திருக்குது. உதாரணமாக நாகாலாந்து அந்த பகுதியில் ஹிந்து அப்படின்ற பேரில் நடந்த மாநாட்டில் முதன்முறையாக ஹிந்து அப்படின்ற அந்த மாநாட்டுக்கு பேர். அந்த மாநாட்டில் 10,000 பேர் கலந்துருக்காங்க அந்த மாநிலம் முழுவதும். இப்படி பல இடங்களில் மாநாடுகள் மூலமாக ஹிந்து சமுதாயத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் சங்கத்தினுடைய லட்சியத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அதுக்கடுத்தது நம்முடைய நாடு முழுக்க, நம்முடைய மாநிலத்தில் கூட படித்த பெரியவர்கள், சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள், பிரமுக் நாகரிக் அப்படி சொல்கிறாங்க, முக்கியஸ்தர்கள், அவங்களெல்லாம் ஜில்லா அளவில், சில ஜில்லாக்களில் 1-2 இடங்களில் நாம் முக்கியஸ்தர்கள் மத்தியில் சங்க கருத்தை கொண்டு போகணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிகழ்ச்சியாக அது இருக்கும். அப்படி அந்த நிகழ்ச்சியானது நாடு முழுக்க நடந்தது. ஆயிரக்கணக்கான பேர் நம்ம இதில் கலந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் சங்கத்தினுடைய அகில பாரத தலைவர் சரசங்கச்சாலக் மோகன்ஜி பாகவத் அவங்க கூட சென்னை மாநகரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. 1200 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட படித்த சுய தொழில் பண்ணக்கூடிய பெரியவங்க அப்படி கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி திருச்சியில் அவர் போயிருந்த சமயத்துலேயும் நிறைய ஒரு 670 பேர் கலந்துக்கிட்டாங்க. சர்க்காரி வாக் நம்ம சங்கத்தினுடைய அகில பாரத பொதுச் செயலர் அவங்க சேலம், பாண்டிச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் அவருடைய சுற்றுப்பயணம் இருந்தது. அங்கேயும் நல்ல எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டாங்க. உதாரணமாக சேலத்தில் சங்கத்தை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இந்த நாட்டை முன்னேற்றணும் சொன்னால் ஆர்எஸ்எஸ் வளரணும் அப்படி எண்ணம் கொண்ட தொழில் முனைவோர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பேராசிரியர்கள் அப்படி ஒரு 1195 பேர் அந்த சேலம் முக்கியஸ்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி பல நிகழ்ச்சிகள் நூற்றாண்டு ஒட்டி நடந்து முடிஞ்சிருக்குது. வரக்கூடிய அக்டோபர் மாதம் விஜயதசமி வரை நூற்றாண்டு நிகழ்ச்சிகள் நடக்கும். அதில் சமுதாய தலைவர்கள், கம்யூனிட்டி லீடர்ஸ் அவங்களுக்காக நாம் ஒரு பஞ்சாயத்து யூனியன் அளவில், நகரம் பெரிய நகரமாக இருந்தால் நகர அளவில் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த போகிறோம். சங்கத்துடைய முதுகெலும்பை இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், 30 வயசுக்கு உட்பட்டு ஐடியாக இருக்கலாம் அல்லது மற்ற கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்காக யுவா அப்படி சொல்கிறோம். அந்த யுவா இளைஞர்கள் அவங்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சி நடத்த போகிறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இனிமேல் தான் நடக்க போகுது. இந்த மாதிரி இந்த சத்பாவ் யுவா இது நடக்க போகுது. இந்த சமயத்தில் சங்கம் வேறொரு விஷயத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சங்க சாக்காக்கள் அப்படி சொன்னேன். தினசரி நடக்கக்கூடிய அந்த சாக்காவில் தான் தேசபக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, தொண்டு மனப்பான்மை, சமுதாயத்தை பற்றி ஒரு அக்கறை, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட காரியகர்த்தர்கள், ஊழியர்கள் தயாராகிறாங்க. அப்படியே ஷாக்கா விஸ்தார்
சங்கத்தினுடைய இந்த இயக்க ரீதியான சாக்கா விஸ்தரிக்கப்பட வேண்டும். எல்லா கண்டாலையும் எல்லா ஒரு மண்டல்லையும் சாக்காவுடைய கிளை போகணும். அதுக்காக ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்ருக்குது. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த நூற்றாண்டு விழா சமயத்தில் பஞ்ச பரிவர்த்தன் நடக்கணும். பஞ்ச பரிவர்த்தனை 5 விதமான, குறிப்பாக 5 விதமான மாற்றங்கள் சமுதாயத்தில் நடக்கணும் அப்படி சொல்கிறாங்க. உதாரணமாக சமுதாய நல்லிணக்கம், சாமாஜிக் சமரசத்தா அப்படி சொல்கிறோம். இந்த நல்லிணக்கமானது சமுதாயத்தில் நிலவணும். ஜாதி பூசல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த எண்ணமெல்லாம் போகணும். தீண்டாமை ஒழிக்கப்படணும். நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள், பாரத தாயினுடைய குழந்தைகள். நம்ம நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக சகோதர மனப்பான்மையோடு நாம் இருக்கணும். இந்த சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சாமாஜிக் சமரசத்தா, இன்றைக்கி சமூக நீதி அப்படின்ற பேரில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமுதாய நல்லிணக்கம் தான் சமுதாயத்தில் வரணும். அப்படி ஒரு முயற்சி பண்ணுறோம். ரெண்டாவது, இன்றைக்கி குடும்பங்களில் சில பண்பு சிதைவுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அபார்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இன்றைக்கி ஒரு அப்பாவுக்கும் 10வது படிக்கிற பையனுக்கு மத்தியில் ஜென்ரேஷன் கேப் நிலவுது. கணவன் மனைவி, புதுசாக கல்யாணம் பண்ண கணவன் மனைவி மத்தியில் கூட ஒரு நிரந்தரமான உறவு அது இல்லை. இன்றைக்கெல்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் போய் பார்த்தோம்னா நிறைய வழக்குகள் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற கண்ணோட்டம் இளைய தலைமுறை மத்தியில் இல்லாமல் போயிட்டுருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னாக்க குடும்பத்தில் பண்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். குறைஞ்சது ஒரு தடவையாவது ஒரு நாளில் அல்லது ஒரு வாரத்தில் அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டி ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நல்ல பண்புகளை கொண்டு வருவதற்காக குடும்ப பிரபோதன் அப்படி 2வது பரிமாற்றம். 3வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நம்முடைய வீடாக இருக்கலாம், நம்முடைய தெருவாக இருக்கலாம், நம்முடைய ஊராக இருக்கலாம், நாடு முழுவதும் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுக்காக பல நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அடுத்தது ஸ்வா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அதாவது சுதேசி எண்ணம். சுதேசிங்கிறது வெளிநாட்டு பொருள்களை நாம் பகிஷ்கரிக்கணும், நம்ம நாட்டு பொருள்களையே பயன்படுத்தணும். இது பொருளாதார ரீதியான சுதேசி. ஆனால் சங்கம் என்ன சொல்லுது, இதையும் தாண்டி நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நாம் பேசுகிற மொழி எல்லாத்துலேயும் சுதேசிய தன்மை இருக்கணும். எல்லாரும் வீட்டில் தாய்மொழியிலேயே பேச வேண்டும். தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய உடை ட்ரெஸ் கோடில் நம்முடைய நாட்டு தன்மை இருக்கணும். நாம் பயன்படுத்துகின்ற பொருள் உள்நாட்டு தயாரிப்புகளையே நம்ம பயன்படுத்தணும். அதான் பிரதமர் மிக அழகாக சொல்கிறாரு, வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படி அவர் சொல்கிறார். அப்படி சுதேசி தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சுதேசி கண்ணோட்டம் சமுதாயம் முழுக்க வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். 3வது, இன்றைக்கி சமுதாயத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்போம். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். தொழிலாளர் யூனியன், அரசியல் கட்சிகள் எல்லாமே உரிமை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் கடமை உணர்வு அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் இந்த நூற்றாண்டு ஒட்டி பஞ்ச பரிவர்த்தனில் நாடு முழுக்க இந்த கடமை உணர்வு வரணும். ஒரு மனிதனுடைய உரிமை இன்னொரு மனிதனுடைய கடமை உணர்வில் நிறைவேறும். இப்போ ஒரு கணவன் தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சால் மனைவியினுடைய உரிமை நிறைவேறும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தால் மாணவனுடைய உரிமை அதில் நிறைவேறும். எனவே இந்த உரிமைக்காக, இந்த கடமைக்காக நாம் பண்ணணும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும். குறிப்பாக தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, வாக்கு செலுத்துவது, ஓட்டிங் இஸ் மை ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சங்கம் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்குது. வாக்கு செலுத்துதல், ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி த ரைட், இட் இஸ் ஆல்சோ த டியூட்டி ஆஃப் தி ஓட்டர். ஒவ்வொரு வாக்காளர், ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை வாக்கு செலுத்துவது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல மாநிலங்களில் படித்தவர்கள் பல பேர் வாக்குச்சாவடிக்கு போகிறதில்ல. நான் இவ்வளோ பெரிய ஆள் க்யூ நிற்கிறேமா, இல்லை நான் போக மாட்டேன். குடும்பத்தோடு அன்றைக்கி லீவு பிக்னிக் போயிடுறாங்க. ஆனால் சங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி பண்ணுறது, எல்லாரும் வாக்களிக்கணும். எந்த கட்சிக்கு அவங்களுடைய விருப்பம். ஆனால் ஓட்டிங், வாக்களிப்பது ஒரு கடமை.
இப்படி ஐந்தாவது கடமை உணர்வு மக்கள் மத்தியில் வரணும். அப்படி நாகரிக் கர்த்தவ்ய அப்படி நாடு முழுக்க சமஸ்கிருத பாஷையில் சொல்கிறாங்க. இப்படி 5 விதமான ஒரு சமுதாய மாற்றம், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை கொண்டு வருவதற்காக சங்கம் நம்முடைய அமைப்புகளில் முயற்சி பண்ணிட்டுருக்காது. அடுத்தது, சங்கத்தினுடைய இவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் விஸ்தரிப்புக்கு காரணம் சங்கத்தினுடைய சுயம் சேவை, சுயநலமற்ற, சமுதாயத்துக்காக கடுமையாக உழைக்கின்ற, விளம்பரம் தேடாமல் வேலை செய்கின்ற காரியகர்த்தர்கள், ஊழியர்கள் அப்படி சொல்கிறோம். கடவுளே பார்த்து பொறாமப்படக்கூடிய சங்க ஊழியர்கள் அப்படின்னு சங்கத்தினுடைய சேர்ந்த சரசங்கச்சாலக் பரம்பூஜனியர் பாலாசாஹேப் தேவரஸ் ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தார். சங்க ஊழியர்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தயாராவது நம்ம ஷாக்கால. அதே மாதிரி ஒவ்வொரு கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடைக்கால பண்பு பயிற்சி முகாம் சங்க சிக்ஷா வர்க்க அப்படி சொல்கிறோம். இதுதான் சங்க ஊழியர்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தயாராவதற்கு அடிப்படையான ஒரு தளம். அப்படி இந்த வருஷம் நாடு முழுவதும் சங்க சிக்ஷா வர்க்க 96 இடங்களில் நடத்தணும் அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இந்த கோடைக்கால பண்பு பயிற்சி முகாம் நடத்தணும் அப்படி சொல்லிருக்கிறோம். சென்ற ஆண்டு 21,000 பேர் இந்த பண்பு பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் இன்னும் அதிகமாக பேர் கலந்துக்குவாங்க அப்படி நாம் எதிர்பார்க்குறோம். அதுக்கு பிறகு சங்கம் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வேலை செய்யுது. ஹிந்து ஒற்றுமை, ஹிந்து விழிப்புணர்வு, அப்படி சங்க கண்ணோட்டத்தில் இந்த நாடு உயர வேண்டும், உலக அளவில் நம்ம நாடு ஒரு பிரதானமான நாடாக இருக்கணும். அப்படி பல்வேறு துறைகளில் சங்கத்தில் பயிற்சி பெற்ற சங்க காரியகர்த்தர்கள் பல இயக்கங்களை துவக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. உதாரணமாக விஸ்வ இந்து பரிஷத், வித்யார்த்தி பரிஷத், சேவிகா சமிதி, நாடு முழுக்கிற ஆசிரியர்களுக்காக ஏபிஆர்எஸ்எம், அகில பாரத ராஷ்ட்ரிய சைட்சிக் மகாசங், வனவாசியை கல்யாண ஆசிரம், இப்படி ஒரு 42 இயக்கங்கள் சங்க சுயம் சேவக நடத்துகின்ற அமைப்பு அந்தந்த துறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இயக்கங்களுடைய ரிப்போர்ட் இருந்தது. அதில் உதாரணமாக சேவா பாரதி அப்படின்ற சமுதாயத்தில் நலிந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களெல்லாம் மேல்நிலைக்கு கொண்டு வரணும். கல்வித்துறையில், பொருளாதாரத்துறையில், ஆன்மீகத்துறையில் பல சேவை காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. 1,50,000 சேவை திட்டங்கள் மூலமாக இந்த சேவா காரியங்கள் நடந்தது. அது பண்ணது நிறைய ரிப்போர்ட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமர்வுகளில் இந்த ரிப்போர்ட்டில் வந்தது. ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இன்றைக்கி நக்சல் பயங்கரவாதம், இதை அடக்கணும், ஒடுக்கணும், இல்லாமல் பண்ணணும், அதுக்காக பெரிய முயற்சி நடந்துட்டுருக்குது. அது பெரிய வெற்றி கண்டிருக்கிறோம். சத்தீஸ்கர் அப்படின்ற மாநிலத்தில் கிட்டத்தட்ட இந்த நக்சல் பயங்கரவாத ஒழிப்பானது முழுமையாக நடந்திருக்குது. மக்கள் மத்தியில் இதை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கு. போதை, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுக்க பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. இது இளைஞர் சமுதாயத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் சங்கமானது இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில். அப்படி பல மாநிலங்களில் சங்கம் வேலை செஞ்சுருக்குது. குறிப்பாக கர்நாடகா, பஞ்சாப் மாநிலங்களில் சங்கத்தினுடைய முயற்சினால் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வந்திருக்குது. உதாரணமாக கர்நாடகாவில் நடந்த இந்த போதை ஒழிப்பு இதில் முயற்சியில் இந்த கேம்பெயின் எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ், அதில் 10 லட்சம் மாணவ மாணவிகள், உயர்கல்வி பெறுகின்ற மாணவ மாணவிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்படியே ஒரு நல்ல விஷயம் அவங்க சொன்னாங்க. உறுதிமொழி ஏற்றிருக்காங்க. அவங்கள நாங்களாம் இதுக்கு ட்ரக்குக்கு அடிமையாக மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏற்படுத்திட்டாங்க. அடுத்தது இது மாதிரி நம்ம நாட்டில் பல
விவித சேத்திர இயக்கங்கள் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி உலகம் முழுக்க நம்முடைய ஹிந்து தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும். உலகம் முழுக்க பல நாடுகளில் வசிக்கக்கூடிய ஹிந்துக்கள் அவங்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஹிந்து தர்மம், கலாச்சாரம், பண்பாடு இதனுடைய மேன்மையை அவங்களும் பின்பற்றணும். விஸ்வ விபாக் அப்படி ஒரு அமைப்பு வேலை செய்து கொண்டிருக்குது. இந்த விஸ்வ விபாக் மூலமாக நம்ம நாடு முழுக்க 65 நாடுகளில் சங்க பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் ஷாக்காக இருக்குது. இந்த நம்ம யூனிஃபார்ம் இல்லை, அவங்க அந்த நாட்டுக்கு ஏற்ப சில யூனிஃபார்ம் போட்டுக்குவாங்க. தினசரி அல்லது வாரம் ஒரு தடவை அல்லது மாதம் ஒரு தடவை அவங்களாம் ஒன்றா சந்திப்பாங்க. சில இடங்களில் நம்ம ஷாக்காவில் அந்த சேர்ந்த அந்த குடும்பத்துடைய பெண்கள், குழந்தைங்க அவங்களோட கலந்துக்குவாங்க. அப்படி 1801 ஷாக்கா அங்கே வெளிநாடுகள் நடந்துட்டுருக்கு. வார கூடுதல் இப்படி எப்பாவது சந்திக்கணும். 113 மிலன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி விவித சேத்திரங்கள் பல்வேறு இயக்கங்கள் மூலமாக, விஸ்வ விபாக் மூலமாக நாடு முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஹிந்து தர்மத்தை பற்றிய ஒரு எழுச்சி, ஹிந்து சமுதாயத்தை பற்றிய ஒரு அக்கறை இது ஏற்படும். ஏன்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டில் வாழக்கூடிய ஹிந்துக்கள் அந்த எங்கே வாழ்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய குடியுரிமை, அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடணும். ஆனால் மதம் அல்லது அரசியல் அல்லது தேசியம் இதுக்கெல்லாம் மேலே ஹிந்து என்பது ஒரு பண்பாட்டு ரீதியான விஷயம். ஒரு மனிதனை மாமனிதனாக்கக்கூடிய பண்பாடு நம்முடைய இந்து பண்பாடு. இது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது. நம்ம நாட்டில் முஸ்லீம் படையெடுப்பு நடந்த காலகட்டத்தில் ஹிந்துக்களை முஸ்லீம்களை மதம் மாற்றணும் அப்படின்னு பெரிய முயற்சி துவக்கப்பட்ட அந்த காலத்தில் ஹரியானாவில் ஒரு பெரிய சந்த்னா ஒரு பெரிய மகான், சன்னியாசி, துறவி அவங்க வந்தாங்க. அவங்க பேர் சந்த் சிரோமணி ரவிதாஸ் அப்படின்னு பேர். ரொம்ப சமுதாயத்தில் ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில், சமுதாய கண்ணோட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அற்புதமான பங்கு கொடுத்துருக்காங்க இந்த சந்த் ரவிதாஸ் சுவாமி அவர்கள். அவர்கள்தான் மீராபாய், சுவாமி ராமானந்தர் அவங்களுக்கெல்லாம் குரு. அப்படிப்பட்ட சந்த் ரவிதாஸ்ஜி அவர்களுடைய 650வது ஜெயந்தி ஆண்டு விழா, அதை நாடு முழுக்க நம்முடைய ஷாக்கா, நம்முடைய அமைப்புகள் மூலமாக நாம் இதை நடத்தணும். நாம் மக்களுக்கு கொடுக்குற செய்தி என்ன? சந்த் ரவிதாஸ்ஜி இந்த 650வது வருட கொண்டாட்டத்தின் சமயத்தில் பிறப்பால் யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, செயலால் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பிறப்பால் எல்லாரும் சமம். நம்ம திருவள்ளுவர் அதே சொல்லிருக்காங்க இல்லையா? பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணனும் அது பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, செய்கிற கர்மம், தொழிலால், செயலால். அதனால் பிறப்பால் நம்ம எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை சொல்லி சமுதாயத்தில் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகளாக எல்லாம் ஒற்றுமையோடு இணக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய செய்தியை அவங்க சொன்னாங்க. மதம் மாற்றத்தை தடுப்பதற்காக அவர் ஆற்றிய பங்கு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி ரவிதாச சுவாமிகளுடைய 650வது ஜெயந்தி, அதை நாம் நாடு முழுக்க கொண்டாடணும் அப்படி ஒரு முடிவு வந்துட்டு. இந்த வந்தே மாதரம் நாடு முழுக்க, வந்தே மாதரம் ஒரு நேஷ்னல் சாங். அது ஜனகன மனவுக்கு ஈக்குவலான இருக்கிற ஒரு தேசிய பாடல். அதை எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம பாடணும். ஜனகணம் பாடும்போது எப்படி எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறோமோ அதே மாதிரி பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படின்னா தாயை உன்னை வணங்குகிறேன். யார் தாயே? பாரத தாய், பாரத மாதா. இந்த பாட்டு பாடும்போது எல்லோரும் எழுந்து நிற்கணும். ஒரு பாரா மட்டும் இல்லை, அதில் இருக்கிற 3 பாராவையும் பாடணும். இந்த வந்தே மாதரம் பாடல் மூலமாக நமக்கு நாட்டின் மீது ஒரு பெரிய பக்தி ஏற்படும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், இது 2 ஒரு தாரக மந்திரமாக இருந்தது. திருப்பூர் குமரன் மாதிரி, வஉசி மாதிரி, பாரதியார் மாதிரி,
நாடு முழுக்க சுதந்திர போராட்ட வீரர்கள் இது ஒரு மந்திர சொல்லாத எடுத்துக்கிட்டாங்க. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இப்போ நம்முடைய அரசாங்கமானது இந்த வந்தே மாதரம் பாடல் இந்த 150வது ஆண்டு ஒட்டி இவ்வளவு சிறப்பை மக்கள் மீதில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வந்தே மாதரம் சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடந்திருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் திருப்பூர் அங்கே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் வந்தே மாதர பாடலை மனப்பாடம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் பாடணும், ஒரு இடத்துல வந்து பாடணும். அப்படி திருப்பூரில் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் பல பள்ளிக்கூடத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கே வந்து ஒரே சமயத்தில் இந்த வந்தே மாதரம் பாடலை பாடின காட்சி பல பேர்த்துக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டக்கூடியதாக இருந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் சம்மந்தப்பட்ட விசேஷ நிகழ்ச்சிகள் இன்னும் நடக்க போகுது. நான் உதாரணம் ஒரு சாம்பிளுக்காக ஒன்று சொன்னேன். திருப்பூரில் அது நடந்தது. இப்படி பல அற்புதமான தகவல்கள்லாம் இந்த பைட்டுகள் நடந்தது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்காகவும் இப்போவே கரண்ட்டாக அவங்க பதவியில் இருக்காங்க, அப்படிப்பட்ட சில பேரோட கலந்துக்கிட்டாங்க. அவர்களுக்காக ஒரு இந்த நூற்றாண்டை பிரமுக நாகரிக் முக்கியஸ்தர்கள் நிகழ்ச்சி ஒன்று தெலுங்கானாவில் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. ஒரு இடதுசாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனவர், அவர் இந்த சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு சமூக வலைதளத்தில் அவர் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கார். நான் சங்கத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருந்தேன், ஒரு கம்யூனல் வகுப்புவாத இயக்கம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் சங்க சார்பில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், நான் பார்த்த நிகழ்வுகள், அங்கிருந்த சங்கத்தினுடைய காரியகர்த்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்த பிறகு உண்மையான தேசபக்தர்கள் இவங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய கருத்து மாற்றம் ஏற்பட்டிருக்குது, ரொம்ப நம்ம பெருமைப்படுகிறேன் அப்படின்ட்டு ஒரு லெஃப்டிஸ்ட்டு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதிவு பண்ணியிருக்கார். அப்படி நாடு முழுக்க படித்தவங்க மத்தியில், உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மத்தியில், மலைவாழ் மக்கள் மத்தியில், கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் மத்தியில், ஆண்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் சங்கத்தை பற்றி ஒரு புரிதல் உணர்வு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது அந்த பைட்டுகளில் வந்த பல செய்திகளை கேட்கும்போது தோன்றுச்சு. முக்கியமான இந்த விஷயங்களை எல்லாமே நமக்கு வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியாக உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பானுங்கிறேன். ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நாடெங்கும் இந்து எழுச்சி, நான் சொன்ன விவரங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்காங்க. அதனால் பத்திரிகை துறை மற்றும் ஊடகவியல் துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நம்ம சங்கத்தினுடைய அதிகாரிகள், சயம் சேவக்கு, அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம், நன்றி. முதல்ல அந்த கேள்வி கேட்கலாம். ஆமாம், ஒன்று வந்து திருப்பூர் நடக்க போகுதுங்க, மற்ற சில ஒன்று வந்து சேலத்தில் நடக்க போகுதுன்னு இடம் முடிவாகலை, மீது 2 பாண்டிச்சேரியில் நடக்கும். எதை பற்றி? சங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் தடை பண்ண முடியாது. இது அரசாங்கம் சார்பு நம்பியோ செல்வந்தர்கள் நம்பியோ இந்த சங்கம் இயங்கலை. சங்கம் மக்கள் ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை சங்கத்தை தடை பண்ணாங்க. தடை பண்ணுங்களே தடையை வாபஸ் பண்ணாங்க. அப்பப்போ தங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுதா, இதுக்கெல்லாம் காரணம் ஆர்எஸ்எஸ் தான். அரசியல் கண்ணோட்டத்தோடு குறுகிய மனப்பான்மையோடு ஆர்எஸ்எஸை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். சங்கம் ஒரு ஹிந்துக்களுக்கான இயக்கம், அது உண்மை. ஆனால் சங்கம் இந்த ஹிந்துன்ற வார்த்தையை மதம், ஹிந்து மதம் அப்படி நாம் பார்க்கல. தர்மம், ஒரு
வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப், அப்படி தான் சங்கம் இந்த வார்த்தையை பார்க்குது. அப்படி தான் நம்ம சங்கம் வேலை செய்துட்டு இருக்கு. அதனால் ஹிந்து தர்மம், ஹிந்து பண்பாடு, ஹிந்து சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் வேலை செய்கின்ற இந்த அமைப்பில் தேசத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட, தேசபக்தி கொண்ட முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் சங்கத்தை இருந்து வேலை பண்ணலாம். ஆமாம். சங்கம் நல்ல ஊழியர்களை, மனிதர்களை நிர்மாணிக்கக்கூடிய பணியில் சங்கம் ஈடுபட்டிருக்கு. சமுதாயத்தில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் அதுக்கு தனித்தனி அமைப்புகள் இருக்குது. உதாரணமாக ஹிந்து சமுதாயம் ஹிந்து தர்மத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற இடத்துல அதை தட்டி கேட்டு போராட, வாதாட பண்ணுறதுக்காக ஹிந்து முன்னணின்ற அமைப்பு இருக்குது. கோவில்களை நாம் பாதுகாக்கணும் என்பதற்காக ஹிந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பு அது ஒன்று வேலை செஞ்சிட்ருக்கு. இவங்க மூலமாக அது நாம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம். அப்போ வந்து அந்த ஜாதியை ஒழிக்கிறதுல ஹிந்து மதத்தை இவங்க ஒழிக்கிறாங்களா? இன்னொன்று ராவத்தர் லப்பை அந்த மாதிரி பேர்லாம் அந்த பேர் அப்படியே தான் இருக்கும். ராவத்தர் லப்பைன்னா அவங்களுடைய ஜாதி பேர், ஆனால் அது வந்து அப்படியே தொடரும். இந்த மாதிரி விஷயத்தில் ஐயா ஒரு தெளிவான முடிவு இல்லை. நம்ம ஒரு தெளிவான முடிவு பண்ணுறோம். இந்த சத்பாவ், அது குட்வில் இருக்கிற இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதுக்காக தான் ஜாதியே அப்படியே ஒழிக்கணும் அப்படி சங்கம் விரும்புறதில்லை. ஆனால் சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த ஜாதிகள் இயங்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஜாதி அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு சமுதாய தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் அளவில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, சமுதாயத்தினுடைய கட்டுக்கோப்பு, இதுக்காக நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படி சொல்லி நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திட்டுருக்கிறோம், இன்னும் நடத்த போகிறோம். ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி சங்கத்தில் பண்ணல. ஜாதி வெறுப்புணர்வு, துவேஷம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு துவேஷம் கூடாது, எல்லோரும் இணைந்து நம்ம ஒரு புரிதல் உணர்வோடு செயல்படணும். அதுக்கு சங்கம் நேரடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எதிர்வினை பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு பெரிய ஜாதி மோதல் அல்லது மத கலவரம் நடக்குது, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய முழு விவரம் என்ன, ஆத்தென்டிக்காக நியூஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய பிரச்சார விபாகம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க மூலமாக நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், சின்ன பேம்ப்ளெட் போட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வர்றோம். ஜாதி சண்டை அல்லது மத கலவரம் நடக்குது, என்ன பின்னணி, தேசிய கண்ணோட்டத்தோடு, சமுதாய நலன் அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம மக்களுக்கு செய்தி கொண்டு போகிறோம். ஆனால் மற்ற அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எவ்வளவு விளம்பரம் பண்ணிக்கிறாங்களோ அப்படி நம்ம விளம்பரம் பண்ணுறது ஒரு லோ ப்ரொஃபைலில் சமுதாய மக்கள் மத்தியில் நம்முடைய கருத்துக்கள் பற்றிய புரிதல் உணர்வு வரணுங்கிறதுக்காக பத்திரிகைகளாக இருக்கலாம், இந்த பிரச்சார விபாகம் மூலமாக இருக்கலாம், நம்ம சங்கத்தினுடைய இயக்கங்கள் மூலமாக அதுக்கு நான் எதிர்வினை பண்ணுறோம். இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறதுக்காக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் சங்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட நம்ம மாதிரி இருக்கிற ஊடகவியல், பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க அவங்க கூட சரியான கண்ணோட்டத்தில் இந்த செய்தியை கொடுக்கணும். அந்த விழிப்புணர்வு சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு.